இந்த வீடியோவில் சர்க்கரை நோயின் பொதுவான அறிகுறிகள் என்னென்ன, அவற்றை எவ்வாறு கண்டறிவது மற்றும் ஆரம்பத்திலே கண்டறிவதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எடை இழப்பு. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடல் சர்க்கரை ஆற்றலாக பயன்படுத்த முடியாததால் கொழுப்பையும் தசைகளையும் ஆற்றலுக்காக எரிக்கத் தொடங்கும். இது விளக்க முடியாத மற்றும் எதிர்பாராத எடை இழப்புக்கு வழிவகுக்கும். குறிப்பாக டைப் 1 சர்க்கரை நோயில் இது அதிகமாக காணப்படும். அடிக்கடி சிறுநீர் கழித்தல். இது சர்க்கரை நோயின் மிக முக்கியமான ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்றாகும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகும் போது அதை வெளியேற்ற சிறுநீரகங்கள் கடுமையாக வேலை செய்கின்றன. இதன் விளைவாக வழமையாக விட அதிக அளவில் சிறுநீர் வெளியேறும். குறிப்பாக இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும். மங்கலான பார்வை. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது கண்களின் லென்ஸில் உள்ள திரவம் பாதிக்கப்பட்டு வீக்கமடைகிறது. இது பார்வையை மங்கலாக்கும். சர்க்கரை அளவு சீரானதும் இந்த அறிகுறி பொதுவாக மறைந்துவிடும். ஆனால் நீண்டகால சர்க்கரை நோய் கட்டுப்பாடின்றி இருந்தால் கண் பாதிப்புகள் ஏற்படலாம். உணர்வு இன்மை அல்லது கூச்ச உணர்வு. நீண்ட காலமாக கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் நரம்புகளை பாதிக்கலாம். இது கை கால்களில் உணர்வின்மை, கூச்ச உணர்வு அல்லது வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். அதிக பசி எடுத்தல். உடல் செல்களால் குளுக்கோஸை ஆற்றலாக பயன்படுத்த முடியாத போது உடல் ஆற்றல் பற்றாக்குறையை உணர்கிறது. இதனால் மூளை உடலுக்கு உணவு தேவை என்று சமிக்ஞை அனுப்பி அதிகப்படியான பசியை ஏற்படுத்தும். எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காதது போல் இருக்கும். அதிக தாகம் எடுத்தல். அடிக்கடி சிறுநீர் கழிப்பதன் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து நீரிழிப்பு ஏற்படும். இதனால் உடல் இழந்த நீரை ஈடு செய்ய அதிகப்படியான தாகத்தை உணரும். எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காத போல் ஒரு உணர்வு ஏற்படும். சோர்வு. உடல் செல்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காததால் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்வார்கள். சிறிய வேலையை செய்யும் போது கூட அதிக களைப்பு ஏற்படும். மெதுவாக குணமாகும் காயங்கள். அதிக இரத்த சர்க்கரை அளவு இரத்த ஓட்டத்தை பாதித்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். இதனால் காயங்கள், சிராய்ப்புகள் அல்லது வெட்டுக்காயங்கள் குணமாக நீண்ட காலம் எடுக்கும். இது நோய் தொற்றுகளின் அபாயத்தை அதிகரிக்கும். அடிக்கடி ஏற்படும் நோய் தொற்றுக்கள். அதிக இரத்த சர்க்கரை பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளின் வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது. இதனால் தோல், சிறுநீர்ப்பை மற்றும் பிறப்புறுப்புகளில் அடிக்கடி நோய் தொற்றுக்கள் ஏற்படும் அபாயம் அதிகமாகும். இந்த அறிகுறிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை நீங்கள் அனுபவித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சிகிச்சை பெறுவது சர்க்கரை நோயின் சிக்கலை தடுக்க உதவும். இந்த வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. உங்களுக்கு சர்க்கரை நோய் அறிகுறியை இருப்பதாக சந்தேகித்தால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம்.